ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜெஸி ரைஸ். ஒரு 2-3 வாரம் முன்னாடி நான் ஷாப்பிங் போயிருந்தேன். போயிட்டு திரும்ப வெளியில் கடையை விட்டு வெளியில் வந்துட்டு கேபு புக் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அந்த இடத்துல ஒரு வண்டி கடை இருந்தது. வண்டியில் வந்து ஒரு பாட்டி அம்மா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. வண்டிக்கு கீழே அந்த 4 சக்கரத்துக்கு நடுவில் ஒரு குட்டி பொண்ணு ஒரு பிஞ்ச பாயை விரித்து அதில் உட்காந்து கூட ஒரு பூனைக்குட்டியையும் வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தது. அது பார்க்க வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்தது. நான் மெதுவாக போய் அந்த பாட்டி அம்மாட்ட கேட்டேன், அந்த பிள்ளை யார் அப்படின்னு. அவள் என்னோடய பேத்தி. அம்மா அப்பா 2 பேரும் வேலைக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி அவளுக்கு ஸ்கூல் கிடையாது, ஆகையினால இங்கே இருக்கா அப்படின்னு. என்ன கிளாஸ் படிக்கிறான்னா ப்ரீகேஜி மாதிரி ஏதோ சொன்னாங்க. ரொம்ப குட்டி பொண்ணு. அது வந்து அந்த டிராஃபிக்கையோ போகிற வர ஜனங்களையோ எங்கே உட்காந்துருக்கோங்கிறதையோ எதை பற்றியுமே கவலைப்படலை. அதுக்கிட்ட இருந்த ஒரு ஸ்லேட்டு ஒரு பூனைக்குட்டி, இந்த 2 தான் அவகிட்ட இருந்தது. அதை வச்சு அந்த பூனைக்கு அவள் கிளாஸ் எடுக்கிறா, என்னமோ எழுதுகிறா, கிளாஸை சொல்லி கொடுக்குறா. அந்த பூனை அப்பப்போ மியாவுன்னு கத்திக்கிட்டு அவளை பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தது. அதை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த பிள்ளைக்கிட்ட ஒரு வேளை நம்ம கேட்டிருந்தமா இருந்தால், அவனுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டிருந்தா அது வேண்டான்னு சொல்லியிருந்தா கூட ஆச்சரியம் இல்லை. ஏன்னா அவன் அந்த அளவுக்கு தான்கிட்ட இருந்த சின்ன சின்ன விஷயங்களை வச்சே ரொம்ப ஜாலியாக இருக்க படிச்சிருந்தா. நம்ம வீட்டு பிள்ளைகள் அந்த மாதிரி ஒரு இடத்துல செட் ஆகுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நிச்சயமாக இல்லை. நம்மளால் அதெல்லாம் முடியாது. இப்படி நம்ம எங்கேயாவது பார்க்கும்போது இது மாதிரி இருக்கிற ஜனங்களை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாமே ஒழிய எல்லாராலையும் கொஞ்சத்திலே திருப்தியாக முடியறது இல்லை. இதில் நீங்களும் நானும் அடக்கம்தான். இந்த கொஞ்சத்தில் திருப்தியாக ஆகிற மனுஷங்க தான் லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன இருந்தாலும் இல்லாட்டியும் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட என்ன இல்லைங்கிறத பற்றி யோசிச்சே பார்க்க மாட்டாங்க, என்ன இருக்குங்கிறத பற்றி தான் யோசிப்பாங்க. அவங்களுக்கு அதுவே போதும். அவங்களை சந்தோஷப்படுத்த, அந்த குட்டி பொண்ணை சந்தோஷப்படுத்த ஒரு சின்ன பூனைக்குட்டியும் ஒரு ஸ்லேட்டும் போதுமா இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் அது போதுமா இருக்காது இல்லையா? நான் கடைசியாக கிளம்பி வரும்போது என்கிட்ட இருந்த ஒரு சாக்லேட்டை அந்த பிள்ளைகிட்ட எடுத்து கொடுத்தேன். அந்த பிள்ளை அந்த சாக்லேட்டை வாங்கி பார்த்துட்டு கையை வெளியில் விட்டு அவங்க ஆச்சிக்கிட்ட கொடுத்துட்டா, பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டா. ஏன்னு கேட்டேன். அது நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், இப்போ நான் விளையாடணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். சாதாரணமாக பிள்ளைகளுக்கு அட்ராக்ஷன் சாக்லேட்னா அவள் அதை கூட மைண்ட் பண்ணலைங்கிறத நான் கவனித்தேன். நம்ம லைஃப்பை எப்போவுமே நம்மக்கிட்ட நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கும். ஆண்டவர் நமக்கு நிறைய கொடுத்துருப்பார். ஆனால் அதில் நாம் எப்போதுமே நிறைவாகிறது இல்லை. எதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லையோ அதையெல்லாம் பார்த்து தான் நம்ம யோசிப்போம். ஐயோ இது இல்லையே, இந்த வருஷத்துக்குள்ளே இதை வாங்கிடணும், அது இல்லையே அந்த வருஷத்துக்குள்ளே நம்ம அதையும் வாங்கிடணும், அவங்ககிட்ட அது இருக்குது கண்டிப்பாக நம்மளும் வாங்கிடணும். இப்படி தான் நம்மளுடைய லைஃப் ஓடுதே ஒழிய என்ன இருக்குது அதை வச்சு ஜாலியாக எப்படி இருக்கலாம், சந்தோஷமாக எப்படி இருக்கலாம், ஒரு வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு இது மட்டும் காணாதா, இதை வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாதா, இப்படியெல்லாம் நம்ம யோசிக்கிறது இல்லை இல்லையா? வாழ்க்கையில் வளர்ச்சி வேணும் தான், அதை நான் இல்லைன்னு சொல்லலை. அதே சமயம் அதீத வளர்ச்சி இல்லை, வீக்கம். நம்முடைய தேவைக்கு மேலே நம்மக்கிட்ட என்ன இருந்தாலும் அது எக்ஸஸ் தான். நமக்கு அதனால பெரிய உபயோகங்கள் இல்லை. பொருட்களால் நம்மளை நாம் சந்தோஷப்படுத்த முடியாது. அதை நம்ம எப்போவுமே புரிஞ்சுக்கணும். உறவுகள், அன்பு, ஃப்ரெண்ட்ஷிப், இது மாதிரி விஷயங்கள் தான் நம்மளை எப்போவும் சந்தோஷமாக, நிரந்தரமான சந்தோஷமாக வச்சுருக்க முடியும் இல்லையா? நீங்களும் நானும் சரி, லைஃப்பில் எது சந்தோஷத்துக்காக நாம் என்ன விலை கொடுக்குறோம், எது இருந்தால் நமக்கு போதும், இது மாதிரி விஷயங்களை அடிக்கடி யோசிப்போம். இந்த சின்ன குழந்தையை போல் சின்ன சின்ன விஷயங்களில் நாம் நிறைவாக படிச்சுக்குவோம்.